வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே நாம் எல்லாம் ஒன்றுகொள்விருக்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எந்த வணக்கங்களை செய்வதற்காக தயாராக இருக்கின்றோமோ அது சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வது நம் மீது கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரின் மீதும் அந்தந்த நேரங்களில் எந்த கடமைகளை நாம் செய்ய இருக்கின்றோமோ அது குறித்து கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. இப்போ திடீர்னு ஒரு ஏழை செல்வந்தராக ஆகிவிட்டால் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து சம்பந்தமான கடமைகளை அவர் கற்பது அவர் மீது கடமை. ஒருத்தர் ஹஜ்ஜிக்கோ உம்ராவிற்கோ செல்வதற்கு தயாராக இருக்கிறார் என்றால் ஹஜ்ஜி உம்ரா சம்பந்தமாக அவர் கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. ஏனென்றால் நீங்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், உம்ராவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அங்கே பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இஹ்ராமுடைய நிலையில் ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, பெண்கள் தலையை திறக்கக்கூடாது, ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும். சில பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தவாஃபு முடித்த உடனே 2 ரக்காத்து நஃபில் தொழுகணும், அப்புறமா ஜம்சம் தண்ணீரை வயிறு முட்டை குடிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸ்களில் சஹீஹாக பதிவு செய்யப்படுகிறது. வயிறு முட்டை குடிச்சிட்டு ஒரு 3 சொட்டு எடுத்து தலையில் ஊற்றணும். ரசூலுல்லாஹ் ஊற்றி இருக்கிறாங்க. இப்போ ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, நேசம் ஊற்றிருந்தாங்க. பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஹிஜாபை கலட்டிட்டு ஊற்றுறாங்க. அப்போ உம்ராவே போயிடும், எஹ்ராமே இல்லாமல் போய்விடும். அதற்காகத்தான் ஒவ்வொரு கடமைகளை செய்வதற்கு முன்னால் அது குறித்து கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ நம்ம நோன்பு வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்யலாம், என்ன செய்வது கூடாது, எதை செய்வதனால் நோன்பு முறியும், எதை செய்வதனால் நோன்பு முறியாது, இது சம்பந்தமாக கற்றுக்கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக புதமறியாம் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். முந்திய சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமை. ஏன்னா நமக்கு மட்டும் நோன்பு கடமைனா நான் அல்லாஹ்ட்ட கேட்போம், என்ன மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் கடமை இல்லையா, எங்களுக்கு மட்டும்தான் பட்டி கிடக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். அதனால் அல்லாஹ் என்ன செய்யலாம், முந்திய சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நாம் கடமையாக்கிறோம். நோன்பினுடைய நோக்கத்தை சமுதாயத்தில் கேட்டு பாருங்களேன். சில பேர் பசியை உணர்வதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆரோக்கியத்திற்காக நோன்பு வைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே சரியானா சரி கிடையாது, ரெண்டுமே தப்பு. பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு என்றால் அப்போ ஏழைகளுக்கு நோன்பு கடமை இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா எத்தனை ஏழைகள் பசியோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, சில பேர் எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, குளிச்ச எப்போ தான். அப்போ செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் நோன்பு கடமைன்னு இஸ்லாம் சொல்லி இருக்கிறோம். ஆனால் நோன்பு அப்படியா, பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஆரோக்கியமான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் நோன்பு கடமை. அதனால் பசியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படலை. 2வது ஆரோக்கியத்திற்காக நோன்பு கடமைன்னா, இன்றைக்கி நேரம் நம்ம ஹைகோர்ட்டு ஜிஹெச்சுக்கு போகணும், நோயாளியெல்லாம் தட்டி எழுப்பி 1 மாதம் நோன்பு வைங்கப்பா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தானே ஆரோக்கியம் தேவை.
ஆரோக்கியமானவர்களுக்கு நோன்பு தான் கடமை இல்லைன்னு அல்லாவே சொல்கிறான் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, அப்போ ஆரோக்கியத்திற்காகவும் நோன்பு கடமையாக்கப்படலை. இந்த ரெண்டு கடை இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லக்கும் தத்தம்போல், நீங்கள் அல்லாமை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. தொழுகை என்பது இறையச்சத்தின் அடையாளம், ஹஜ்ஜி என்பது இறையச்சத்தின் அடையாளம், ஜக்காத் என்பது இறையச்சத்தின் அடையாளம், நோன்பு என்பது இறையச்சத்தை ஊட்டக்கூடியது. நோன்பின் மூலமாகத்தான் இறையச்சம் ஏற்படும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இஸ்லாமிய 12 மாதங்கள்ல மற்ற மாதங்கள் எல்லாம் நோன்பை கடமையாக்குறேன். இந்த 9வது மாதம் ரமலான்ல தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஏன்? யாருக்காவது பதில் தெரியுமா? அல்லாஹ் திருக்குறான் அழகாக சொல்வான். ஒரு சகோதரி கூட கிராத்து ஓதினாங்க. 2வது அத்தியாயம் 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம், அதனால நோன்பு அந்த மாசத்துல கடமையாக்கப்பட்டது. நோன்புக்கும் குர்ஆனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதனால ரமலானுடைய காலகட்டங்கள்ல எனக்கு முன்னால் பேசிய சகோதரி நஜ்மாபான் அவர்கள் சொன்னதை போன்று குர்ஆனை நாம் அதிகமாக ஓதணும். அதாண்டி டெய்லி ஒரு குர்ஆனை முடிச்சுட்டு கூடாது. குர்ஆன் சபிக்க ஆரம்பிச்சது. நாம் அந்த ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனாவது நிறுத்தி அழகான தஜ்வீது முறைப்படி, தஜ்வீது அப்படின்னாலே தஹ்சீனுல் கலாம் அப்படின்னு அரபியில் விளக்கம் கொடுப்பாங்க. அழகான உச்சரிப்போடு அந்த குர்ஆனை நாம் ஓதி முடிக்க வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, இந்த ரமலான் மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் நோன்பு நோற்கட்டும். இந்த ரமலான் மாதத்தில் குழந்தைகள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, பயணம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க. அவங்களாம் உயிரோடு தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நோன்பு கடமையா அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். கடமை என்பது எப்போ வரும் அப்படின்னா, பாலிகான பின்னால் தான் கடமையே வரும். சின்ன குழந்தைகளுக்கு நோன்பு கடமை இல்லை. இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் ரமலான் மாதம் நோன்பு ஹிஜ்ரி 2ல் தான் கடமை. ஆனால் அதற்கு முன்னால் ஒரு நோன்பு கடமையாக இருந்துச்சு. முஹர்ரம் 9, 10 இந்த 2 நாட்களும் நோன்பு வைப்பது கடமையாக இருந்தது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விரும்பியவர் அந்த 9, 10 வைக்கட்டும், விரும்பாதவர் விட்டு விடட்டும். ஆனால் ரமலான் நோன்பு கட்டாய கடமை. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பிறகு 9, 10 எங்கள் குழந்தைகளையும் நோன்பு வைக்க சொல்லுவோம். அது மத்தியான நேரத்தில் வயிறு பசிக்குன்னு சொல்லும். புகாரில் வரக்கூடிய செய்தி. நாங்கள் பொம்மைகளை கொடுத்து விளையாட வைத்து விடுவோம். அந்த குழந்தைகள் பொம்மைகளோடு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நோன்பு திறக்கிற நேரம் வந்துடும், நோன்பு திறந்துருவாங்க. குழந்தைகளை 2 நாளைக்கு ஏமாற்றலாம், 30 நாளைக்கு ஏமாற்ற முடியுமா? நம்ம உயிர் போயிடும். அதனால் குழந்தைகளுக்கு நோன்பு கடமை இல்லை. நம்ம குழந்தைங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டால் வைக்க விடலாம். அது நம்மளுக்கு தெரியாமல் தனியாக குடிச்சிடும். நம்மளாம் சின்ன பிள்ளைகளை குடிச்சிருக்கிறோம். சிரிக்கிறத பார்த்தா எல்லாருமே குடிச்சிருப்பாங்க போல தெரியுது. அப்படி தான் கடமை ஆடும். ஆனால் குழந்தைகளுக்கு நோன்பு கடமை இல்லை. நோயாளிகள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நோயாளி அப்படின்னா அது 2 வகை இருக்குது. இடைப்பட்ட நோய், நம்மளால திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது, வயிற்று வலி ஏற்படுகிறது, இவங்க நோன்பை விட்டுக்கலாம். ஆனால் இத்தக்கும் மின் ஐயாமின் உஹர், ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் அதை கலா செய்ய வேண்டும். 2வது பயணிகள், பிரயாணிகள் அப்படின்னா நம்ம தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாய்மார்கள் தான், தாய்மார்கள் மட்டுமல்ல. இங்கேருந்து டவுனுக்கு ஜவுளி எடுக்க போகிறதுக்கு நோன்பை விட்டுருந்தாங்க, டவுன்லேருந்து பேட்டைக்கு வர்றதுக்கு நோன்பை விட்டுருந்தாங்க. இதுக்கெல்லாம் அனுமதி இருக்குதா? நீங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சமீபத்தில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும்பாலும் நோம்பில் ஜவுளி கடைக்கு போகிறதே இல்லை. ஒரு நிர்பந்தம் போயிட்டேன். மத்தியானம் பார்த்தா வட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம புரிஞ்சாங்க, நாம் ஒரு அனுப்பிச்சா சாப்பிட வாங்கலாம், நம்மளையும் சேர்த்து கூப்பிடுதாங்க. ஏம்மா என்னம்மா இது, ஜவுளி எடுக்கலாம் நோன்பு விடுறதா? புளிச்சோரை கட்டி வந்து அலிசா புளிச்சோரும் மாட்டுக்கறியும் கொண்டு வந்து வட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான்.
சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாய் என்ன பாய் நாங்களே நோம்பு காலங்கள்லாம் வாயை அடங்கி இருக்கிறோம், உங்கள் பெண்களை பாருங்க பாய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார். அதில் ஜவுளிகளுக்கெல்லாம் நோம்பு விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பிரயாணம் அப்படின்னா அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. 48 மைல், ஒரு மைலுங்கிறது 1.600 மீட்டர், அது 1000 மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ 1.600 மீட்டர் அதான் ஒரு மைல். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 72 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரம் செல்வதாக இருந்தால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. லைஸ மினல் பிர்ரி அசியாமு ஃபிம் சஃபர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதாவது பிரயாணத்தில் நோன்பு நோற்பதை விட நோன்பை விடுவது தான் சிறந்தது. ஏன்னா நோன்பு வச்சுட்டு பிரயாணம் செய்வோம், மயங்கி விழுந்துருவார். இவனை எவன்டா நோன்பு வைக்க சொன்னால் 4 பேர் திட்டுவான், அவர் நோன்பை திட்டுவார், கடைசியில் அல்லாவை திட்டுற மாதிரி ஆயிடும். அதில் பிரயாணத்தில் நோன்பு வைப்பதை விட நோன்பை விடுவது தான் சிறந்தது. இதெல்லாம் தற்காலிகமான நோயாளிகள். நிரந்தர நோயாளிகள் சில பேர் இருக்கிறாங்க. சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, பிபி பேஷண்ட் இருக்கிறாங்க, இதய நோயாளிகள் இருக்கிறாங்க, தள்ளாத வயதுடையவர்கள் இருக்கிறாங்க. இவங்களால ரமலானையும் வைக்க முடியாது, கலாவும் செய்ய முடியாது. இவங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 184வது வசனத்திலே சொல்லிக்கிட்டான், ஃபிதியத்துன் தகாமு மிஸ்கீன், ஒரு நோம்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாட்டை கொடுக்க வேண்டும். அப்போ 30 நோம்புனா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு இப்போ எவ்வளோ ஆகும்? ஒரு 200 ஆகுமா? ஒரு 6000 ரூபா. ஒரு செல்வந்தராக இருந்தால் ஒரு 6000 ரூபா ஒரு ஏழை குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துடலாம். சரி, அவரே ஏழையாக இருக்கான்னு வச்சுக்கிடுவான், அல்லாட்ட பாவ மன்னிப்பு நினைக்கிறவங்க தான் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமையான தாய்மார்களே, இப்போ நோம்புங்கிற வார்த்தைக்கு 2 வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்து நாம் ஓத வேண்டும். சிந்திக்காமல் ஓதுனா ஒன்றுமே விளங்காது. நோன்புங்கிறதுக்கு சவுமுங்கிற வார்த்தை, சியாமுங்கிற வார்த்தை. சவுமு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கும் நோம்புன்னு தான் அர்த்தம், சியாமுக்கும் நோம்புன்னு தான் அர்த்தம். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சியாம் அப்படிங்கிறது இப்போ நாம் வைக்க போகிறோம்னா நோம்பு, சாப்பிடாமல் குடிக்காமல் உறவு கொள்ளாமல் ஐம்புலன்களைக்கு மடக்கி வாழ்வதற்கு பேர் தான் சியாம்னு சொல்லுவாங்க. சவுமுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கும் நோம்பு தான். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது மௌன விரதம். மௌன விரதம்னா தெரியுதா? சில சாமியார்லாம் வாயில் துணியை கட்டிட்டு பேசாமே இருப்பாங்க. மௌன விரதம் இஸ்லாத்தில் கூடுமானா கூடாது, ஆனால் ஒரு காலத்தில் கூடும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்யாமல் ஆணுடைய தொடர்பு இல்லாமல் அவங்க கர்ப்பமாகி விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கும்போது ஆளுக்கு என்ன மூலமாக பேசுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ யார்த்தையும் பேசாத, நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்னி நதர்த்தில் ரஹ்மானி சௌமா. சௌமானா என்ன அர்த்தம்? மௌன விரதம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படி 2 அர்த்தங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தாரமி அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்படுகிறது, கம்மின் சாயிமின் லைசலகு மின் சியாமிக்கு இல்லல் லமா. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறாங்க, தாயித்தது, பசித்தது, ஐம்புலன் அதாவது ஆசையை அடக்கியது, இதுதான் அவர்களுக்கு மிச்சம். ஆனால் நோம்பினால் கிடைக்கிற எந்த நன்மையும் அவங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னா புறம் பேசுகிறாங்க, வீணான காட்சிகளை பார்க்குறாங்க, பாடல் கேட்குறாங்க. சில வீடுகளை பார்த்தா நாடகம் எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரி அழகாக சொன்னார்கள், ரமலான் சஹாபாக்களுடைய காலத்தில் ரமலானில் அடுப்பு எரியவே செய்யாதுன்னு சொன்னாங்க. அது உண்மையிலும் உண்மை. ஆனால் இன்றைக்கி சில குடும்பங்கள்லாம் ரமலானில் எனி டைம் அடுப்பு எரிச்சுக்கிட்டே இருக்குது. வீட்டில் நோம்பும் வச்சுருக்கிறாங்க. கேட்டால் காலையில் 8 மணிக்கு அடுப்பை பொருத்தி வடை சுடுறது, சம்சா போடுறது, என்னமில்லாமல் செய்கிறது. கேட்டால் இஃப்தார் இருக்குது. அப்புறம் மகரிபில் மறுபடியும் அடுப்பு ஆரம்பிச்சிடும். எதுக்கு? சகருக்கு. இப்படி எல்லா நேரங்களும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ நோன்பாளிகள் புறம் பேசுகின்ற காரணத்தினால், தவறுகள் செய்கின்ற காரணத்தினால், பசித்ததை தவிர தாயித்ததை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே மிச்சம் கிடையாது என்று சொன்னார்கள். கம்பின் காயிமின் லைசலகு மின் கியாமிகி இல்ல சகர். இரவு வணக்கசாலிகள் பெருமைக்காக தொழுவது. இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பள்ளிவாசலுக்கு தராவிக்கு வராங்க. அதில் பெரும்பாலான பெண்கள் எதுக்கு வராங்க தெரியுமா? தப்பாக நினைக்காதீங்க. புது வளையல் வாங்கினா அதை காட்ட வராங்க, புது சேலை வாங்கினா அதை காட்ட வராங்க. சென்ற வருஷம் ஒரு பள்ளிவாசலில் ஒரு அம்மா ரொம்ப வேண்டுகிறது தலைவலி கோலமாக தொழுதுருக்கு. ஒரு முடி தெரிஞ்சாலும் தொழுக பார்த்தேன்.
பெண்களை பொறுத்த மட்டில் ஆண்கள் தொப்பி இல்லாமல் கூட தொழுகலாம். ஆனால் பெண்களுக்கு ஒரு முடி கூட தலைமுடி தெரிவது கூடாது. தொழுகையில சில அம்மாமார்கள் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. ருக்குவுக்கு போகும்போது தண்ணி எடுத்து குடிக்கிறது, சிறிய இருப்பில் இருக்கும்போது தண்ணி எடுத்து குடிக்கிறது, தொழுகும் போது சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அங்கேயும் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் இருக்க சட்டங்கள் தெரியாமல் எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் சேர்ந்து போவோம். ஆடுபாடு மாதிரி வந்துருக்குது. பள்ளிவாசலுக்கு வந்து உண்மையிலே தொழக்கூடியவங்களையும் தொழுகாமல் தடுக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை மாற்ற நாம் சொல்லிக் கொள்கின்றேன். ரமலான் மாதம் முழுக்க பயனுள்ள நேரங்கள், அது குறிப்பாக 2 நேரங்கள். ஒன்று இஃப்தாருடைய நேரம், இன்னொன்று சகருடைய நேரம். இந்த 2 நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் இஃப்தாருடைய நேரம் எப்படி போகுது? நோம்பு திறக்கிற நேரம் பள்ளியாசலன்னு பாருங்கள், கஞ்சி சண்டை, சண்டி சண்டை, மாதிரி சம்சா சண்டை, வீட்டில் அக்க போர். அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னா துவாக்களில் ஈடுபட வேண்டும். சகர் நேரம் இருக்குத, பெரும்பாலான வீடுகள் அந்த ஆலிம்சா பேசுகிறாரு, இந்த ஆலிம்சா பேசுகிறாரு, கடைசியில் அவர் ஒன்று சொல்லுவார், இவர் கூடாதும்பார், அவர் கூடும்பார். நம்ம எதை பின்பற்றே தெரியாமல் போயிடும். ஏன் தான் அந்த ஆலிம்சாக்கு சண்டை போடுறான்னு ஒரு பாட்டையாச்சு கேட்போம். அந்த இடத்துல பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறேன். சகர் நேரம் எப்படி நேரம் அப்படின்னா, நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், ஒபில் அஸ்ஹாரிக்கும் யஸ்தக்ஃபிரூன். சகர் நேரத்தில் தான் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த நேரத்தில் துவா செய்ய வேண்டும். இன்றைக்கி முன்னாள்லாம் நம்ம வீடுகளில் 2 மணிக்கு எஞ்சி சாப்பாடு ஆக்குவாங்க நம்ம தாய்மார்கள், நம்மளே எடுத்து விடுவாங்க. நம்மளாம் தொழுது இருக்கிறோம், குரான் ஓதி இருக்கிறோம். இன்றைக்கி 2 மணிக்கு மனைவியை தூக்கி பைக்கில் வச்சுக்கிட்டு எந்த ஹோட்டலில் பிரியாணி, எந்த ஹோட்டலில் நெய்ச்சோறு, எந்த ஹோட்டலில் அன்லிமிட்டு நல்லா ஒரு குடிக்கிறது, வீட்டில் வந்து மலைப்பாம்பு மாதிரி படுக்குது. லவைத்து சௌகரியெல்லாம் கிடையாது. அல்லாவுமே பிஸ்மிக்கு அமுத்து ஆகியா. சில பேருக்கு நோம்பில் அந்த காலத்தில் 10 கிலோ குறைவாங்க, நீங்கள் 30 கிலோ கூடியிருக்கு. சட்டையை வாங்கி பெருநாளைக்கு போட்டு பார்த்தா பட்டனை மாட்ட முடியல, அந்த அளவுக்கு ஆகிருக்கு. அதனால் ரமலானுடைய காலகட்டங்களில் பெருமானார் சொன்னார்கள், அதாவது தாமு சுகுரி பரக்கா, சகருடைய சாப்பாடு பரக்கத்து என்று சொன்னார்கள். பரக்கத்துனா என்ன அர்த்தம்? கில்லத்து செய்கி கசரத்தில் மண்பான அரபியில் விளக்கம் கொடுப்பாங்க. சாப்பாடு குறைவாக இருந்தாலும் அதனால் கிடைக்கிற நன்மைகள் அதிகமாக இருக்கும். 14 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். ஒரு டம்ளர் தண்ணியாவது நாம் குடிக்க வேண்டும். நம்முடைய நோம்புக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட முந்தைய சமுதாயத்தினுடைய நோம்புக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க சகர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம சகர் சாப்பிட்டு தான் நோம்பு வைக்கணும். வைக்காமல் நோம்பு வச்சாலும் கூடும். ஆனால் சகர் சாப்பிடுவது நல்லது என்று பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். இப்போ சில தாய்மார்கள் கேட்பாங்க, எங்கள் வீடுகளில் மாமனார் மாமியார் ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்களே, அவங்களாம் நோன்பு வைக்க மாட்டாங்களே, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு செய்யணுமா? உப்பு கூடிடக்கூடாது, உரப்பு கூடிடக்கூடாது, ருசி பார்க்கலாமான்னா தாராளமாக கூடும். லேசாக நாக்கில் தொட்டு வச்சு பார்க்கலாம், கறி வந்துட்டான்னு போட்டு பார்க்கக்கூடாது, குடிச்சு பார்த்துடக்கூடாது, நோம்பு போயிடும். அதனால் நம்ம வந்து அந்த நேரத்தில் அந்த மாதிரி பார்ப்பது கூடும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சில தப்பான பிரச்சாரங்கள் பல் தைக்கக்கூடாதுங்கிறாங்க சில பேர் நோம்பில். அதில் 1 மாதம் சில பேர் ப்ரெஷ்ஷே கையில் எடுக்கிறது இல்லை, வெறும் வாயை மட்டும் கொபிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல்லா முற்பகலில் பல் தேய்ப்பாங்களாம், நடுப்பகலில் பல் தேய்ப்பாங்களாம், மிஸ்வாக்கை வச்சு பேஸ்ட் வச்சு தேய்க்கலாம். அவன் ருசி இருக்குன்னு கேட்பாங்க. தண்ணிக்கும் ருசி இருக்கத்தானே செய்யுது, தண்ணிக்கும் ருசி இருக்கத்தானே செய்யுது. தாராளமாக பல் தேய்க்கலாம், குளிக்கலாம், தலைக்கு எண்ணெய் தேய்க்கலாம், நறுமணங்கள் பூசலாம், கண்ணுக்கு சுருமா போடலாம். இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் பெருமானார் அழகாக கற்றுத் தருவார்கள். பெரும்பாலும் கடைசி 10 நாட்களில் நமக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கிறேன்னா இத்திகாஃப் இருக்க வேண்டும். பெண்கள் வந்து வீட்டில் இத்திகாஃப் இருக்கணும். ஒரு நண்பர் கூட என்கிட்ட கேட்டார், அந்த காலத்துலலாம் பள்ளிவாசல் ஆண்கள்லாம் இத்தா இருப்பாங்களேன்ட்டு. ஏங்க ஆண்கள் இத்தா இருக்க மாட்டாங்க, கணவர் இறந்தா மனைவி தாங்க இத்தா இருப்பாங்க. அதுக்கு பேர் இத்திகாஃப்ன்ட்டு. இல்லை இத்தா தானே சொல்கிறாங்கன்ட்டு. ஏங்க தயவு செஞ்சு இத்தாங்கிற வார்த்தையை விட்டுருங்க. இத்தாங்கிறது கணவனை இறந்த பெண்கள் வீட்டில் இருக்கிறது, அதுக்கு பேர் இத்திகாஃப். இத்திகாஃபுடைய நோக்கமே லைலத்துல் கத்ரை நாம் பெற்றுக்கொள்வது. இன்றைக்கி 27 தான் லைலத்துல் கத்ர்னு சொல்லி 27 மட்டும் பள்ளிவாசலுக்கு வர்றது, அன்னைக்கு மட்டும் நோம்பு வைக்கிறது, மற்ற இன்ஷா அல்லாஹ் பொழைச்சி கிடந்தா அடுத்த வருஷம் அப்படின்னு சில பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து அப்படிலாம் இல்லை. கடைசி 10 நாட்களும் இத்திகாஃப் இருக்க வேண்டும், லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் பேசியதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய, அடுத்து நாம் எதை கேட்க இருக்கின்றோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் ஆக்கியம் கொள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி. இஸ்லாம்